பையனை கூப்பிடுங்கக்கா, ஏன் சும்மா தானே வீட்டில் இருக்கான், வர சொல்லுங்க அவனாருன்னு வந்துடுவோம். எங்களோட வேலையே உட்காந்து KFC ஆர்டர் பண்ணலாமா, ஃபோன் பண்ணுறாங்க, பூஜைன்னு சொல்கிறாங்க. பூஜைக்கு வெளியே பிக் பண்ண வரவன் இவன். தனுஷ் சார் டீமில் இவன் இருக்கான். நான் வந்து படம் பண்ண போகிறேன். நாம அடுத்து என்ன ஆர்டர் பண்ணி சாப்பிட போறோம் தான் பேசுவோம், என்ன படம் பண்ண போறோம்லாம் பேசுறேன். சர்ப்ரைஸ். இங்க இருந்த ஒரு பையன் எத்தனையோ வருஷங்களா போட்டுக்கிட்டு இருந்ததுனாலதான் பவிஷ், வெங்கி இவனுங்க எல்லாமே ஏடி ஒரு சீன்ல கூட வந்திருப்பாங்க. நாங்க நடிச்சு பார்க்கும் போது ஒரே ஒரு சீன் மானிட்டர் பண்ணும்போது கென்னு தான் உட்காந்துருப்பாங்க. நீங்க நேற்று நடிச்சிங்களே அதுக்கு நைஸ் சொன்னாரா, நான் அசுரன் பண்ணும்போது 1.5 மாசம் ஆச்சு அவர் என் மூஞ்சியை பார்க்கணும். 100 years of day அன்னைக்கு படம் பார்த்தோம். வெளியே வரும்போது தனுஷ் சார் இன்ட்ரோ பண்ணி, சார் எங்க அப்பா அம்மா சார், ஹாய்ப்பா வணக்கம்ப்பா வணக்கம்ப்பா. அப்புறம் தனுஷ் சார் என்னென்ன பிளான் பண்ற, அடுத்து என்னென்ன பண்ண போற, பார்த்து பண்ணு, எல்லாமே கரெக்டா பண்ணு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. திருச்சிற்றம்பலம்ல இருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டீங்க, எல்லாமே ஓகே. பட் திருச்சிற்றம்பலம்ல கென்னு ஒர்க் பண்ணாரு. ஆமா, இப்போ யூத்னு ஒரு படம் பண்ணி அவரு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாரு. அடுத்து அவருக்குன்னு ஒரு மார்க்கெட் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. நீங்க கலக்க பகுதியாரில் ஒர்க் பண்ணப்ப கிரேஸ் மேம் அங்க ஜட்ஜா இருந்தாங்க. அது எங்க கொண்டு வந்துருக்கு. அப்ப நானும் கென்னும் வந்து KFC ஆர்டர் பண்ணி சாப்பிடுறதா எங்க ஃபுல் டைம் வேலையே. கேபிஓ இல்லையா? ஆமாங்க. கென் அந்த சின்ன பையங்க சரி ஸ்கூல் முடிச்சிருவான். ஸ்கூல் முடிச்சிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துருவான், EVPக்கு வந்துருவான். நாங்க மேம் உட்காந்துருப்பாங்க. எங்களுக்கு எப்பயுமே ஒரு 2 எபிசோட் எடுப்போம்ல, எபிசோடுக்கு ஒரு கேப் இருக்கும். ஒரு நாளைக்கு 2 எபிசோட்ல இந்த கேப் இருக்கும்ல, இவனை நான் ஃபோன் பண்ணி வாடான்றுவேன். கென்னிட்ட மேம்கிட்டே ஃபோன் பண்ணி இவங்கள்ட்ட கிரேஸ் அக்கா பையனை கூப்பிடுங்கக்கா, ஏன் சும்மா தானே வீட்டில் இருக்கான், வர சொல்லுங்க அவனாருன்னு வந்துடுவோம். எங்களோட வேலையே உட்காந்து KFC ஆர்டர் பண்ணலாமா, இது ஆர்டர் பண்ணலாம், நல்லா சாப்பாடை உட்காந்து ஆர்டர் பண்ணுறது, உட்காந்து சாப்பிட்றது. எங்கள் ஃபுல் டைம் வேலையே நல்லா சாப்பிட்டு இது என்னண்ணே, இது எப்படிண்ணே, இது எப்படின்னு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு ஸ்பெஷல் எபிசோட் அப்போ ஜிவி சார் வந்து கெஸ்டா வராரு. ஏதோ அவருடைய படத்தோட ப்ரமோஷனுக்கு கெஸ்டா வராரு. இவன் நான்லாம் அவர்கிட்ட பேசுறதுக்கு வந்து அவன் ஏதோ போய் பேசிட்டான், என்ன போய் கூப்பிட்டு போய் பேசவே கென்னிக்கிட்ட நான் சொல்றேன், எங்க கூட்டு யூனிவர்ஸ் பாருங்க எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. பேசுறீங்க எங்க எப்ப ஜிவிட்ட பேசுறீங்க? அப்ப ஷோல ஃபர்ஸ்ட் டைம்ல ஜிவி சார் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். அப்ப நான் வந்து யூடியூப்ல இருந்து கலக்க போகுதியாருக்கு போன ஒரு டிராவல் போது எனக்கு யாரை பார்த்தாலும் ஆயிடுவேன். அப்ப கென் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன். கம்ஃபர்ட் ஜோன். டெய்லி எங்க ஷூட் ஆனா வாரத்துக்கு நாள் ஷூட் போட்டுருவாங்க, வந்துருவான், ஸ்கூல் முடிச்சிருவான், அவன் பாட்டு ஜாலியா வந்துருவான், அவன் பாட்டு நாங்க சாப்பிடுவோம், இது பண்ணுவோம், உட்காந்து பண்ணேன் இதெல்லாம் ஜோக்லாம் பண்றாங்க அப்படின்னு நாங்க ஜாலியா கலாய்ச்சிட்டு ஒரு மாதிரி லைஃப்பை பத்தி, சீரியஸை பத்தி, படத்தை பத்தி எதுவுமே பேச மாட்டோம். அப்படியே கட் பண்ணாங்க. திருச்சிற்றம்பலத்துக்கு வந்து நான் போய் அங்க போன் பண்றாங்க, பூஜைன்னு சொல்றாங்க. சரி, பூஜைக்கு வெளியே பிக் பண்ண வரவன் இவன். ஆமா, நீ எங்கடா இங்க வரேன், நான் வந்து இந்த படத்தை ஒர்க் பண்றேன், வாங்க நான் போலான்னு பார்த்தா கூட்டு போனாதான் பார்த்தா அது பிரஸ் மீட். அப்படியே அந்த அனௌன்ஸ்மெண்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரீஸ் அன்னைக்கு நான் நிக்கிறேன், யார் என்ன நடக்குதுங்கன்னு பார்த்தா தனுஷ் சார் டீம்ல இவன் இருக்கான். அப்புறம் கூப்பிட்டீங்க வாடா, என்ன கதை, இங்க என்ன பண்ற அப்படின்றதுக்கு, அண்ணே நான் வந்து படம் பண்ண போறேன், நாம அடுத்து என்ன ஆர்டர் பண்ணி சாப்பிட போறோம் தான் பேசுவோம், என்ன படம் பண்ண போறேன்லாம் பேசுறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவன் ஹிஸ்டரியை சொல்றான். எனக்கு அப்ப திருச்சி படம் பண்ண வரும்போது நான் அடுத்து இந்த பிளான் வச்சிருக்கேன், இப்படி ஒன்று சொல்லுவானே, இப்படி ஒன்று இருக்குனே, ஐடியா சொல்றேன். it was surprised. நாங்க எப்படி எங்க இருந்த ஒரு பையன் அவன் அதுக்கான வேலையை எத்தனையோ வருஷங்களா போட்டுக்கிட்டு இருந்ததுனால தான் இந்த வெற்றி. நம்ம சொல்லிடுறோம் ஒரு வார்த்தையில, அந்த வெற்றிக்கான ஒரு உழைப்பு ஒன்று இருக்குல்ல, அது அவன் முன்னாடியில இருந்தே பல வருஷமா போடுறான் அந்த பையன். அதுக்கான ஒரு பெரிய ஒரு ரிஃப்ளெக்ஷன் எனக்கு யூத் பார்க்கும்போது ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துச்சு. உண்மையா உழைச்சா இங்க நீ ஜெயிப்ப. அந்த ஒரு காதால ஒரு சிலது கேட்டிருப்போம், உழைச்சு வந்திருக்கும், கண் கூட பார்த்து. அதுல இன்னொரு பையன், இவன் வந்து பவிஷ், வெங்கி இவனுங்க எல்லாமே ஏடி. அப்ப நான் அவனுக்கு சீனியர், அண்ணன் திருச்சிட்டு இவனுங்க எல்லாருமே வந்து தனுஷ் சாரோட ஒரு சீன்ல கூட வந்திருப்பாங்க. சிஸ்டர் படம் பாருங்க, அவன் வெங்கி, அவன் ஒரு ஏடி. இன்னொருத்த வந்து பவிஷ் கிட்ட அப்படிதான் கேட்கறேன், என்னடா தம்பி உனக்கு வயசு, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்றதுக்கு, அண்ணா தனுஷ் சார் ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது ஒரு வயசு என்ன தெரியுமா, அப்படி அவனோட இது வலிக்குது, உனக்கு என்ன பெரிய ஆயிடுவ, ஹீரோ ஆயிடுவ, நாங்க முடியுதுங்கண்ணா அப்படிலாம் எப்படி பேசுறீங்க, தனுஷோட டைரக்ஷன்ல அதுதாங்க லைஃப். நாங்கெல்லாம் அப்ப கலாய்ச்சு ஒரு குண்டா இருந்தான், நல்ல புசு புசுன்னு இருப்பான், நல்லா சாப்பிடுவான். இல்ல அந்த ஃப்ரேம்ல பாக்கும்போது தெரிஞ்சு. ஆமா, திருச்சிற்றம்பலம்ல நல்ல புசு புசு புசுன்னு இருப்பான். எனக்கு அப்படியே இந்த லைஃப் அப்படியே ஒரு 2-4 இயர்ஸ் தள்ளி பார்க்கும்போது
ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. எனக்கு வந்து எங்கேருந்து நம்ம சின்ன பசங்க மாதிரி நம்ம ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். இன்னும் சொல்ல போனால் அந்த கிளைமேக்ஸ் சீன் இருக்கும்ல, அந்த கிளைமேக்ஸ் சீனை நான் வந்து பேசுவேன் தனுஷ் சார். அதை நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் நடிச்சு பார்க்கும்போது ஒரே ஒரு சீன் வந்து ஒரு மானிட்டர் பண்ணும்போது கென்னு தான் உட்காந்துருப்பாங்க. மானிட்டர் மீன்ஸ் அந்த சாரோடைய பொசிஷன்ல உட்காந்து அந்த சஜஷன்ல உட்காந்து, ஏன்னா அங்க கென்னு வந்து இது வாத்தின்னு நினைக்கிறேன், வாத்தி இது ஒரு நீக்க 2-3 படம் தொடர்ந்து தனுஷோடையே ஃபுல்லா மானிட்டர்ல இருப்பான். ஸோ அதோடைய அந்த உழைப்போட பிரதிபலன் தான் அங்க கத்துக்கிட்ட ஒரு பெரிய ஒரு வித்தை யூத்ல வந்திருக்குது. ஸோ அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தான் அது. எனக்கெல்லாம் நான் கென்னிட்ட பார்க்கும்போது ரொம்ப பொறாமை கேட்பேன், நீ என்னடா எப்போ பார்த்தாலும் தனுஷரோடைய அமுத்திக்கிட்டு இருக்க, ஜோக் பண்ணுற, அவர் சிரிக்கிறாரு, நான் என்னடா பார்த்தா கிட்ட போனாலே இது பண்ணுறாரு, கிட்ட போனாலே பேச மாட்டேன்ட்டாரா, அண்ணா நீங்கள் நேற்று நடிச்சிங்களே அதுக்கு நைஸ் சொன்னாரா? ஆமாண்டா. நான் அசுரன் பண்ணும்போது 1.5 மாதம் ஆச்சு அவர் என் மூஞ்சியை பார்க்குறதுக்கே. ஆனால் நீங்கள் நடித்த அந்த 4வது நாள்லேயே ஒரு சீன் பண்ணி நைஸ்ன்னு வாங்கிட்டீங்க. அப்போ நீங்கள் பெருசா நான் பெருசா? ஸோ எனக்கு இதெல்லாம் அப்பதான் புரிஞ்சுக்கணும், உடனே கம்ஃபர்ட்ல ஆகாது. எனக்கு அப்போ வந்து அவன் கென்னு வந்து எப்பயுமே சாரோடய இருப்பான், அண்ணன் ஜாலியாக அவன் அந்த ஒரு டீமே ஒரு மாதிரி செம்ம வைப்பாக இருக்கும். ஸோ அங்கேருந்து ஒரு பெரிய ஒரு பிரதிபலன் தான் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் பவிஷ் ஒரு பக்கம் ஹீரோவா இருக்காப்ல, இப்போ லவ் அதுல ஒரு பண்றாப்ல, இந்த பக்கம் கென்னு ஒரு பக்கம் பண்றாப்ல. ஸோ எனக்கு ஐ ஃபீல் லைக் எனக்கு நம்பிக்கை என்ன வந்திருக்குன்னா, நீங்க வந்து ஒரு நெப்போக்கிடா இருக்கணும், ஒரு பெரிய ஆளுடைய ரெஃபரன்ஸ்ல இருக்கணும், இவங்கன்றதை தாண்டி நீங்க அதுக்கு நல்லா உழைச்சிட்டீங்க, நீங்க அதுக்கு தகுதியா இருந்தீங்கன்னா சினிமாவா உங்களை கிராப் பண்ணி உட்கார வச்சுக்கணும். செம்ம, அவ்வளவுதான், நல்லது. அதான் நீங்க கேஎஸ்ல உட்காந்து ஜிவி சார் இங்க வராரு, முட்டை கிழக்கி எங்கேயோ இப்ப அவர் தங்கச்சியோட நடிச்சுட்டு அவ்வளவுதான். எங்க லைஃபோட கிராஃப்ட் எனக்குலாம் யோசிக்கும் போது என்னது அந்த படத்துக்கு ஜிவி சார் தான் மியூசிக். ஆமா, எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஐ ஃபீல் லைக் ஓகே, ஏதோ லைஃப்ல சில விஷயங்கள் முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணிருந்தான். நான் ரொம்ப நம்புற ஒரு விஷயம், இங்க லைஃப்ல நம்ம நடக்கிற எல்லா மூமெண்ட்ஸும் ஆல்ரெடி ரிட்டன். அந்த ரிட்டனை நம்ம நம்பிக்கையா நமக்கு நல்லதா நடக்கும் நம்பிட்டோம் அப்படின்னா அது நடக்கும். நிறைய பேர் அது தப்பா நினைச்சு தப்பா ஃபீல் பண்ணி நம்ம பிறந்ததே சாபம், நம்ம எதுக்கு தான் வாழ்றோம்னு தெரியலன்னு சொல்லி அந்த ரிட்டனை நம்ம வந்து சபிக்காம ஆல்ரெடி ரிட்டன் நம்ம நினைச்சிட்டாலே எவ்ரிதிங் குட், சக்சஸ் தான். ஓகே, இப்போ அந்த திருச்சிற்றம்பலம் அந்த சீனியர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் படம் ரிலீஸ் டைம்ல நம்ம பேசுவோம். பட் ஒன் இயர் ஆஃப் திருச்சிற்றம்பலம் ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்துச்சு. ஆமா, அந்த என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு எங்களுக்கு எது அந்த டைம்ல தனுஷ் வந்து ராயன் கெட்டப்ல இருந்தாரு. ராயனோட கெட்டப்ல ஃபுல்லா அந்த இதுல இருந்தாரு. அந்த போட்டோஸ் பார்க்கும்போது பயங்கரமா இருந்துச்சு. அங்க நடந்த மொமெண்ட், நித்யா மேனன் மேம், பிரகாஷ் ராஜ் சார், அந்த ஒரே குஷன்ல எல்லாரும் உட்காந்து அந்த ஃபன் பண்ண அந்த மூமெண்ட்ல அப்படி இருந்துச்சு. ஸோ அந்த 1 year ஆஃப் திருச்சிற்றம்பலம் மூமெண்ட் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஏன்னா நம்ம ஏன்னா நிறைய ப்ரெஸ் மீட் அந்த ப்ரெஸ்ல அனுப்புறதுல பார்த்துருப்போம். 1 year அதில் ப்ரைவேட்டாக எல்லாம் நடந்துச்சு, இந்த மூமெண்ட்டாக நடந்துச்சு பார்த்துருப்போம். நீங்களும் அதை பார்த்துருந்துருப்பீங்க நிறைய படங்களுக்கு. இப்போ அந்த மூமெண்ட்ல நம்ம இருக்கோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய சக்ஸஸ் மீட்டில் நானும் ஒரு ப்ரெஸ் பீப்புளா, நானும் ஒரு மீடியா பீப்புளா, நானும் ஒரு மைக் எடுத்துகிட்டு ஒரு கேள்வி கேட்ட மாட்டோமா, அதை ஃபுட்டேஜாக எடுத்துட மாட்டோமா, அதை கொண்டு வந்து எம்பிட்ட போட்டு காமிச்சிட மாட்டோமா, காசு கேட்ட மாட்டோமான்ற ஒரு மைண்ட் செட்லாம் இருந்துட்டு அதெல்லாம் தாண்டி நம்ம அதில் நிற்கும் போது ஐ ஃபீல் லைக் ஒரு மூமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப பிளஸ்டு. இன்னும் எனக்கு ஹாப்பினஸ் என்னன்னா, திருச்சிற்றம்பலம் ரிலீஸு, திருச்சிற்றம்பலம் சக்ஸஸ் பார்ட்டி ஒரு 5 days பண்ணுறாங்க. அன்னைக்கு கேக்கு வெட்டுறாங்க, அன்னைக்கு தான் என்னோட பர்த்டே. அப்பதான் மாலெல்லாம் போட்டு நெல்சன் சார் இருந்திருப்பாரு. கரெக்டா ஆகஸ்ட் மந்த், கரெக்டா 14th படம் ரிலீஸ், 25 என்னோட பர்த்டே. கரெக்டா ஒரு குறிப்பிட்ட கம்மி கேப்ல சக்ஸஸ் மீட் அன்னைக்கே என்னோட கேக் வெட்டுறாங்க. எனக்கு தனியா பார்த்தா நெல்சன் சார் இருக்காரு, எல்லாருமே நிக்கிறாங்க, எனக்கு வந்து கேக் வெட்டுறாங்க. எனக்கு வந்து என் லைஃப்ல வந்து என்னென்னமோ ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் நடந்தது. ஒண்ணு, அந்த இயர் ஃபுல்லாவே ஐ வாஸ் சோ பிளெஸ்ட் அண்ட் ஐ எம் சோ காம். ஓகே, இது வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறத தாண்டி இதுக்கு நம்ம தகுதியா தயார் பண்ணிக்கணும், தகுதியா நம்ம ஆக்கிக்கணும் நம்மன்றதான் நான் ஓட ஆரம்பிச்சேன். ஸோ அப்போ எனக்கு அந்த ஒரு 1 year திருச்சிற்றம்பலம் வந்து ஒரு கேப்க்கு அப்புறம் சாரை பார்க்குறேன், தனுஷ் சார் அப்போ திரும்பி படம் பார்க்குறோம். எப்படி ஃபர்ஸ்ட் டைம் படம் பார்க்கும்போது சார் என்ஜாய் பண்ணுவாரோ அதே மாதிரி படம் பார்த்தீங்களா? ஆமாங்க, அன்னைக்கு அந்த சக்ஸஸ் மீட் அன்னைக்கு அந்த 100 years ஆஃப் டே அன்னைக்கு படம் பார்த்தோம். எல்லாரும் ஸ்கிரீனிங் உட்காந்து எல்லாருமே பிரகாஷ் சார், அங்க இருந்த போட்டோல இருந்த எல்லாருமே டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே, எங்க அப்பா அம்மா எல்லாருமே உட்காந்து ஃபேமிலியோட படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது தனுஷ் சார் இன்ட்ரோ பண்ணி, சார் எங்க அப்பா அம்மா சார், ஹாய்ப்பா வணக்கம்ப்பான்னு சொல்லி தனுஷ் சார் அப்பா கிட்ட வணக்கம் சொல்லிட்டு, அப்பா வந்து பாலுமணி சாரோட அசோசியேட் சார் சொல்லி அப்படியே சூப்பர் சொல்லி அழகா இன்ட்ரோ ஆயிட்டு பேசி முடிச்சுட்டு, அப்போ நாங்க அப்பயும் கென்னு கூட இருக்கான்.
காபி சாப்பிட்டுக்கிட்டு நாங்க ஜாலியா உட்காந்து ஃபன் பண்ணி அப்பெல்லாம் வந்து நான் உண்மையாவே அந்த ஒரு டைமென்ஷன்ல கென்னு நான் வந்து பார்த்ததே இல்லை, யோசிச்சதே இல்லை. அந்த சீரியஸ் நோட்டில் நாங்கள் பேசவே மாட்டோம். அப்படின்னும் போது எனக்கு இது எல்லாமே நடக்கிறது தான் என் சுற்றி நடக்கும் போது ஐ ஃபீல் லைக் ஓகே. ஸோ அந்த 100th டே அன்னைக்கு எனக்கு ரொம்ப நல்ல நல்ல மூமெண்ட்ஸ், எனக்கு அந்த ஃபோட்டோ எடுத்ததாக இருக்கட்டும், அந்த ரீயூனியனாக நாங்கள் பேசுகிற மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இட் வாஸ் ஸோ குட். அப்புறம் தனுஷ் சார் என்னென்ன பிளான் பண்ணுற, அடுத்து என்னென்ன பண்ண போகிற, பார்த்து பண்ணு, எல்லாமே கரெக்டாக பண்ணு, எல்லாம் பொறுப்பா பண்ணு. ஆமா, ஒரு டிப் கரெக்டா பொறுப்பா பண்ணு. அவர் சொல்ற விஷயம் ரொம்ப லேகாலாம் பேச மாட்டார். சரி, 2 வார்த்தை 3 வார்த்தை இருக்கும், அந்த 3 வார்த்தை முத்தான வார்த்தையா இருக்கும். அதை எடுத்து கரெக்டா கேப்சர் பண்ணு. ஆமா, அவ்வளவுதான். என்ன பண்ண போற, இது பண்ண போற, இதுவா ஓகே டன், பாத்து ஃபைன், அவ்வளவுதான். இது என்ன கெட்டப் நான் வந்தோன்னு கேட்குறேன். இது வந்து ஒரு படம் ஒண்ணு போயிட்டு இருக்கு. ஸோ அந்த படத்துக்காக கொஞ்சம் ஒரு கெட்டப் சேஞ்ச். ஏன்னா இது வரைக்கும் என்ன நீங்க பாத்தீங்கன்னா எல்லா போட்டோவும் ஒரே மாதிரியான ஒரு ஹேர் ஸ்டைல் தான் இருக்கும். விஜய் டிவி காலத்துல இருந்து இப்போ வரைக்குமே சேம் ஹேர் ஸ்டைல், சேம் நோட்ல தான் இருப்பேன். ஸோ அதை கொஞ்சம் வேற ஷேடு மாத்தி, கொஞ்சம் ஸ்டைல மாத்தி ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி ஒரு இயக்குனர் கூப்பிட்டு ஆல்ரெடி ஒரு ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஷெட்யூலுக்காக மீட்டிங். தமிழ் சேம் கெட்டப், மலையாளம். ஓகே, தமிழ் மலையாளம் பைலிங்குவல் தான் அது. ஸோ அதுக்காக சரி ஓகே, கொஞ்ச நாள் கொஞ்சம் நீங்க வெளியே போகும்போது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா பார்க்கட்டும், கொஞ்சம் அறியும் குறைச்சி அறியும். ஸோ கிராப் பண்ணிப்பேன். அதனால எனக்கு வந்து அந்த டைரக்டர் சொன்ன ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் பார்த்து நீங்க வெளியே போகும்போது இந்த இதை மட்டும் ரிவீல் பண்ணாம கொஞ்சம் நீங்க இது பண்ணிக்கோங்க, அப்பதான் சர்ப்ரைஸா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகே சார். ஓகே, இப்போ இந்த சக்ஸஸ் வந்து திருச்சிற்றம்பலம் வந்ததுக்கு அப்புறம் இந்த பப்புங்கிற ஃபேஸ் கொஞ்சம் வெளியே வந்து தெரிய ஆரம்பிச்சு, நல்லாவே தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணீங்க, மை டியர் டாலி படத்துக்கு. அந்த ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்க. ஷோ கவுண்ட் கம்மி பண்ணிட்டாங்க, ஆனால் அது நல்ல ஒரு பார்த்தவங்களாம் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நாங்கள் என்ன பார்க்கல, சாரி, பார்க்குறேன் கண்டிப்பாக. பட் அப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் இப்போ கஷ்டப்பட்டு ஒன்று வரும்போது அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ எல்லாமே சால்வ் ஆயிடுச்சா? மை டியர் டாலி போட்டது அது எல்லாமே சால்வ். மை டியர் டாலி இது எடுத்தவர் சூப்பர் சேஃப், அதை ரிலீஸ் பண்ணவர் சூப்பர் சேஃப். அது ஒரு நல்ல ஓடிடில இருக்கு. ஸோ அது வந்து இந்த ஓடிடி இல்லாம நாங்கள் மலேசியா, சிங்கப்பூர், அந்த மாதிரி ஓவர்சீஸ் நாங்கள் வந்து அதர் கண்ட்ரிக்கு அந்த தமிழ் சேனல்ஸ் அங்கே இருக்க தமிழ் சேனல்ஸ்க்கு கொடுத்ததுனால இங்கே இருக்கிற வராமல் போயிடுச்சு. பட் மற்றபடி போட்ட எல்லாருமே ஹாப்பி. இப்போ அவங்க எல்லாருமே ரெடியாக இருக்காங்க, நீங்கள் வாங்க படம் பண்ணலாம் அடுத்ததுக்கு. ஸோ அடுத்த பிளானுக்கு எல்லாருமே ரெடி. அந்த டேரக்டர்ல இருந்து, ப்ரொடியூசர்ல இருந்து, இன்னொரு ப்ரொடியூசர்ல இருந்து எல்லாருமே ரெடி. ஸோ மை டியர் டாலியுமே லைஃப்ல வந்த ஒரு பெரிய மேஜிக். நான் இந்த படம் இது என்னுடைய ஃபர்ஸ்ட் படமா வருமா, ஃபர்ஸ்ட் தியேட்டர்லாம் வருமா, அது ஏதாவது 4 பேர் பார்ப்பாங்களா, நம்மளால ஒரு சீன் ஹோல்ட் பண்ண முடியும் நம்பிக்கை வந்ததே திருச்சிற்றம்பலம்ல. நம்மளால ஒரு படத்தையே ஹோல்ட் பண்ண முடியுமா, ஒரு 2.5 மணி நேரம் படம். அதுவும் மை டியர் டாலியோட பொறுத்த வரைக்கும் அதில் என்ன பெரிய ஒரு சர்ப்ரைஸ்னா, நான் மட்டும்தான் பேசிக்கிட்டே இருப்பேன் நிறைய. அதுவும் செகண்ட் கடைசி கிளைமேக்ஸ் போர்ஷன்ல நான் மட்டும் தான் ஹோல்டே பண்ணும். இது நமக்கு தகுதியா இருக்குமான்னு சொல்லி ஒரு ப்ரிப்பேர் பண்ணேன். ஆனால் படம் முடிச்சுட்டு படம் பார்த்த எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம், ஹோல்ட் பண்ணிருக்கீங்க, தாங்கியிருக்கீங்க, நின்றுருக்கீங்க, எங்களுக்கு தெரியுது. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஸோ அந்த ப்ரெஸ் மீட்டில் இருக்கட்டும், ப்ரெஸ் பீப்புளாக இருக்கட்டும், பார்த்தவங்களா இருக்கட்டும், கம்மி மக்களாக இருந்தாலும் பார்த்து அது கொடுத்த எனக்கு ஒரு பெரிய லவ் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு எமோஷ்னலி கிரியேட் ஆச்சு. அப்போ தான் அந்த தேட்டரை வந்து எனக்கு வந்து அது எனக்கு நிறைய பேர் கோயம்புத்தூர் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி அழுதாங்க. இந்த மாதிரி எனக்கு தேட்டர் நிறைய இடத்துல இல்லைங்க, நாங்கள் ஷோ போய் 10 டிக்கெட் நாங்கள் போகிறோம், 10 பேர் கூட டிக்கெட் போட மாட்டாங்க, ஷோ ஓட்ட மாட்டாங்களா, ஏன் அப்போ சினிமா எப்படி இருக்குது, ஏன் இப்படி பண்ணுறாங்க. அப்போ அந்த டைமில் என்ன பிரச்சனை, என்ன இஷ்யூ, எதனால் அது அழிச்சாங்கன்னு தெரில. ஸோ அப்போ வாண்டடாகவே ஒரு குழந்தைய கருவில் அழைக்கிற மாதிரியே அவங்க வந்து வாண்டடாகவே அதை கட் பண்ணும்போது ஐ ஃபீல் ஸோ எமோஷ்னலி வெரி வெரி வீக். ஒரு மாதிரி இதாக இருந்தேன். சரி ஓகே அப்புறம் ஒரு மாதம் ஆச்சு. அப்புறம் வேற ஒரு ஸ்ட்ரகிள் போயிட்டு இருந்துச்சு. அது அப்படியே போனதுக்கு அப்புறம் தான் கடவுள், நீ என்ன கஷ்டப்படுறியா, கஷ்டப்படாத, நீ என்ன நம்பியிருக்க அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்ததான் விஸ்வநாதன். சூப்பர். ஸோ இப்போ அது ஒரு பெரிய ஒரு ட்ராவல் ஒன்று கொடுத்துருக்கீங்க. இப்போ திருச்சிற்றம்பலம் நம்ம ஹோல்ட் பண்ணிட்டோம், ஓகே. பட் இங்கே வந்து இத்தனை பேர் கூட இருந்து நம்ம தனியாக ஒன்று ஹோல்ட் பண்ணிட்டோம். மேபி இதுக்கப்புறம் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் என்னென்ன போயிட்டு இருக்கு இப்போ சொன்னீங்க. ஆமா, இப்போ மலையாளம்ல ஒரு 2 முடிச்சிருக்கேன். ஐ மீன் ஒரு படம் வந்து ஒரு நல்ல ஹீரோவுடைய ஒரு நல்ல ஒரு கூடையே இருக்க மாதிரி ஒரு ரோல். இன்னொன்று வந்து நான் ஒரு படம் ஒரு இண்டிவிஜுவலா ஒரு மாதிரி ஒன்று பண்றேன். ஸோ அது இல்லாம ஒரு படம் தமிழ்லயே முடிச்சு வச்சிருக்கேன். அது ஒன்று ரிலீஸ் இருக்கு. அப்படியா? ஆமா, அது ஒன்று போட்டோம். எல்லாமே காலங்கள் வரட்டும். எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, நிறைய படங்கள் நம்ம பண்ணுவோம்,
பண்ணுவோம். நிறைய படங்கள் டிராப் ஆயிருக்கும், நிறைய படங்கள் வெளியே வராமல் போயிருக்கும். நம்ம ஆசைப்பட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம், வந்துரும் 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 வந்துரும்னு. அது வராமல் போயிருக்கும், நமக்கு ஒரு வழியை கொடுத்துருக்கோம். அதனால நம்ம சொல்லி ஆசைப்படுறதை விட புரியுது. வந்ததுக்கு அப்புறம் அதை பொறுமையா சொல்லலாம். வரட்டும். நான் கடைசியா இந்த விஸ்வநாதன் சன்னே அந்த பாட்டுல நான் போர்ஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் கட் பண்ணியே நான் வந்து ஹாப்பியா தைரியமா வந்திருக்கேன்னு சொல்ல ஆரம்பிச்சேன். ஏன்னா எது போகும். திருச்சிற்றம்பலமே வந்து ரிலீஸ் அன்னைக்கு அந்த ஆகஸ்ட் 14 ஆமா. அன்னைக்கு தான் நான் வந்து நீங்க சாரோடைய ஒரு பண்ணீங்க. போட்டோவே போட்டு தோல்ல கை போட்டு நான் நான் ஷோல இருந்தேன், எனக்கு தெரியாது. நான் எனக்கு இந்த ஃபேஸ் எங்கடா திருச்சிற்றம்பலம். சோ அதனால எனக்கு நம்புறது ரொம்ப பயமா இருக்கு. அதனால நடக்கட்டும், போகட்டும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. கெரியர் எங்கேயோ ஆரம்பிச்சது, ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ரொம்ப ஆர்கானிக்கா போயிட்டு இருக்கு. அண்ட் ரொம்ப பர்சனல் ஹாப்பி. அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டே சொன்னேன், நான் ரொம்ப பர்சனல் ஒரு விக்டரி மாதிரி இது ஃபீல் ஆகுது அப்படின்னு. ஓகே, ஆரம்பிச்சிட்டீங்க, இன்னும் போயிட்டு இருக்கு, சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு இதுல பெருசா சந்திப்போம். கண்டிப்பா பெருசா உங்களையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்களும் மென்மேல லைஃப்ல நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணிக்கணும், நானும் ப்ரே பண்ணிக்கிறேன், விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever.